மேடைக்கு வாங்க என்ற சேனலின் அடுத்த பதிவாக இளையோர் திறன் என்ற தலைப்பில் கலை திருவிழாவிற்காக தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கான பேச்சு உரை இதோ. பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய நடுவர்களே, ஆசிரியர்களே, நாளைய உலகை ஆளப்போகும் என் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எனக்கு 100 ஆற்றல் மிக்க இளைஞர்களை கொடுங்கள், இந்த நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். எனக்கு 100 ஆற்றல் மிக்க இளைஞர்களை கொடுங்கள், இந்த நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். இந்த வரியை நாம் அனைவருமே கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்று நான் அந்த வரியை மீண்டும் சொல்ல வரவில்லை. அந்த வரிக்குள் மறைந்திருக்கும் ஒரு கேள்வியை தேடி வந்திருக்கிறேன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, விவேகானந்தர் இந்த வரிகளை சொன்னபோது அவர் 100 பணக்காரர்களை தேடவில்லை. அவர் 100 பணக்காரர்களை தேடவில்லை, 100 மருத்துவர்களை தேடவில்லை, 100 விஞ்ஞானிகளையும் கூட தேடவில்லை. மாறாக அவர் 100 தீப்பொறிகளை தேடினார். ஏனென்றால் ஒரு தீப்பொறி ஒரு விளக்கை ஏற்றும் வல்லமை கொண்டது போல ஒரு திறன்மிக்க இளைஞன் ஒரு தலைமுறையையே உயர்த்தும் வல்லமை படைத்தவன். இன்று உலக நாடுகள் அனைத்தும் இயற்கை வளங்களை கொண்டு போட்டியிடவில்லை. இயற்கை வளங்களை கொண்டு போட்டியிடவில்லை, மனித வளங்களை மட்டுமே கொண்டு போட்டியிடுகின்றன. அந்த மனித வளத்தின் மிகப்பெரிய வளம் இளையோரின் திறன். அந்த திறனை பற்றித்தான் நான் பேச வந்துள்ளேன். நண்பர்களே, இன்று நாம் ஒரு மிகப்பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறோம். அது என்னவென்றால், மதிப்பெண்கள் மட்டும்தான் திறன் என்று நினைக்கிறோம். அது அப்படி அல்ல. மதிப்பெண் என்பது நீங்கள் தேர்வறையில் எழுதிய பதில்களுக்கான மதிப்பு. மதிப்பெண் என்பது நீங்கள் தேர்வறையில் எழுதிய பதில்களுக்கான மதிப்பு. ஆனால் திறன் என்பது வாழ்க்கை கேட்கும் கேள்விகளுக்கான உங்களின் பதில். திறன் என்பது வாழ்க்கை கேட்கும் கேள்விகளுக்கான உங்களின் பதில். ஒரே வகுப்பறை தான், ஒரே ஆசிரியர் தான், ஒரே புத்தகம்தான், ஒரே தேர்வுதான். ஆனால் ஏன் எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இல்லை? ஏனென்றால் கல்வி அனைவருக்கும் ஒன்றாக கிடைக்கலாம். ஆனால் திறன் அனைவரிடமும் ஒரே அளவில் வளர்வதில்லை. ஒரு மாணவன் முயற்சித்தால் 100 மதிப்பெண்களை வாங்கிவிட முடியும். ஒரு மாணவன் முயற்சித்தால் 100 மதிப்பெண்களை வாங்கிவிட முடியும். ஆனால் 100 மனிதர்களை வழிநடத்திட முடியுமா? அப்படி முடிந்தால் அதுவே அவனது திறன். படிப்பு ஒரு மனிதனுக்கு அறிவை கொடுக்கிறது. திறன்தான் அந்த அறிவிற்கான அர்த்தத்தை கொடுக்கிறது. கல்வி ஒருவனுக்கான கதவை திறக்கச் செய்கிறது. திறன்தான் அந்த கதவுக்குள் அவனை நிலைநிறுத்தி வைக்கிறது. கல்வி ஒரு மனிதனை உருவாக்குகிறது என்றால் அவனின் திறன்தான் அவனை வெளியே அடையாளப்படுத்துகிறது. உதாரணத்திற்கு, எண்ணங்களின் பேரரசை கணித உலகின் ஆலமரமாக வளர்த்தது கணித மேதை ராமானுஜனின் திறன். ஒரு சாதாரண குடும்ப இளைஞனை மக்களின் சாதனை நாயகனாக மாற்றியது அப்துல் கலாமின் கனவு காணும் திறன். ஒரு சிறுவனின் கையில் இருந்த மட்டை உலக சாதனைகளையே எழுதும் பேனாவாக மாற்றியது சச்சினின் திறன். நடுத்தர குடும்பத்தில் பிறந்து உலகின் முன்னணி தொழில்நுட்பத்தில் உச்சியை அடையச் செய்தது சுந்தர் பிச்சை அவர்களின் திறன். உலகின் முன்னணி வீரர்களை எல்லாம் எதிர்த்து உலகையே வியக்க வைத்தது பிரக்யானந்தாவின் சதுரங்க திறன். இப்படி காலம் ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. அந்த வாய்ப்பின் பெயர்தான் இளமை. இளமை என்பது வயது அல்ல, அது விதைக்கப்பட வேண்டிய விதை. இளமை என்பது வயது அல்ல, அது விதைக்கப்பட வேண்டிய விதை. விதை இருளில் புதைக்கப்படுவது அழிவிற்காகவும் அல்ல, முளைப்பதற்காக. அதுபோல்தான் இளைஞர்களே, நம் வாழ்வில் வரும் சவால்களும் நம்மை வீழ்த்துவதற்காக அல்ல, நம்மை விழித்தெழச் செய்வதற்காக. விழித்தெழும் மனம் நமக்கான முயற்சியை உருவாக்குகிறது. விழித்தெழும் மனம் நமக்கான முயற்சியை உருவாக்குகிறது. உண்டான முயற்சி நமக்கான திறனை செதுக்குகிறது. பெற்ற திறனோ நமக்கான சாதனைகளை பிறக்க வைக்கிறது. நாம் பெற்ற சாதனை நம் எதிர்கால சந்ததிகளுக்கான பாதையை போட்டு தருகிறது. ஒரு விதையிடம் நீ மரமாக வளர வேண்டும் என்று யாரும் கட்டளையிடுவதில்லை. ஆனால் ஒவ்வொரு விதைக்குள்ளும் மரமாகும் ஆற்றலை இயற்கை விதைத்திருக்கிறது.
ஒரு விதையிடம் நீ மரமாக வளர வேண்டும் என்று யாரும் கட்டளையிடுவதில்லை. ஆனால் ஒவ்வொரு விதைக்குள்ளும் மரமாகும் ஆற்றலை இயற்கை விதைத்திருக்கிறது. அதை போலத்தான் நண்பர்களே, ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளும் ஒரு சாதனையாளன் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறான். அதை வெளிக்கொள்ளும் ஆயுதம் அவன் பெற்ற திறன். ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளும் ஒரு சாதனையாளன் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றான். அதை வெளிக்கொணரும் ஆயுதம் அவன் பெற்ற திறன். அதனால்தான் இளையோரின் திறன் என்பது ஒரு தனி மனிதனின் வெற்றி மட்டுமல்ல, அது ஒரு தேசத்தின் நாளைய விடியல். ஒரு நாட்டை மாற்ற வேண்டுமென்றால் சட்டங்களை மாற்ற வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஒரு நாட்டை மாற்ற வேண்டுமென்றால் சட்டங்களை மாற்ற வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஒரு தலைமுறையின் திறனை வளர்த்தாலே போதும் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம மேடைக்கு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க.